நம்முடைய தமிழ் மொழியில் புறநானூறு 2000 ஆண்டுகளை தாண்டி நிற்கக்கூடிய அற்புதமான நூல். 182வது பாடல் படிப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் படிக்க சொல்லுங்க. உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் என்கின்ற ஒரு சான்றோடு அந்த 182வது பாடல் ஆரம்பிக்கும். அந்த பாடலுடைய உட்கருத்து பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அமிர்தமே கிடைத்தாலும் அதை பகிர்ந்து உண்ண வேண்டும், சினம் கொள்ளாதவராக இருக்க வேண்டும், தூங்காமல் அஞ்சாமல் உழைத்து புகழுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும், உலகையே கூலியாக கொடுத்தாலும் கூட சான்றோர் பள்ளி சொல்லை கிடைக்க பெறாத ஒரு தமிழினமாக இருக்க வேண்டும், தன் முயற்சியை பிறர் நலனுக்கென ஆக்குபவராக இருக்க வேண்டும். எப்போ சொல்றாருங்க? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு புறநானூற்றிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து. அப்போ எத்தனை மதங்கள், 2000 ஆண்டுகள் இந்த உலகத்தில் எத்தனை மதங்கள் யோசிச்சு பாருங்க. கிடையாது. மதங்கள்லாம் இன்னைக்கு வந்தது. 7ஆம் நூற்றாண்டில் இஸ்லாமிய மதம், 2ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவ மதம் வந்துச்சு, 6ஆம் நூற்றாண்டில் புத்த மதம் வந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் அறத்தோடு எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த ஒரு மண்ணில் அதை பேசக்கூடிய தமிழ் மொழி பேசக்கூடியவர்களாம் இருக்கின்றோம். இதையெல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு பெரிய கடமை நமக்கு இருக்கு. இன்னைக்கு நாம பேசுகிற சாதி மதத்தை எல்லாம் தாண்டி நிற்க வேண்டும் என்று எல்லா மதமும் சொல்லுகின்றோம். இதே புறநானூரில் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா, இதே புறநானூரில் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் மிக அற்புதமாக ஒரு மன்னன் சொல்லுகின்றான். மூத்தோன் வருகை எண்ணாது அவருள் அறிவுடையோன் 6 அரசும் செல்லும், வேற்றுமை தெரிந்த நற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் வேர்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. எப்படி சொல்றாரு பாரு. அதாவது ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் கூட அரசன் மூத்தவன் வருக என்று சொல்ல போவதில்லை, படித்தவன் வாருங்கள் என்று சொல்ல போகின்றார். கல்விக்கான முக்கியத்துவத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய புறநானூரில் நாம் பேசுகின்றோம் அருமை சொந்தங்களே. அது மட்டும் இல்லை, இந்த பாடலில் இன்னும் ஒருபடி போனாங்க. சமுதாயம் வேண்டுமானால் ஒருவன் மேலே ஒருவன் கீழே என்று சொல்லலாம், சமுதாயம் வேண்டுமானால் ஒருவனை மேல் சாதி கீழ் சாதி என்று சொல்லலாம். ஆனால் அறிவும் கண்ணியமும் ஒழுக்கமும் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை மன்னவனே முன் வந்து என்னோடு படைக்கு என்னோடு வாருங்கள் என்று சொல்லக்கூடிய தகுதி என்னன்னா அந்த கல்விக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று. இதையெல்லாம் மதங்கள் வருவதற்கு முன்பு இந்த ஹோலி புக்குன்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம கீதையை சொல்கிறோம், நம்முடைய குரானை சொல்கிறோம், பைபிளை சொல்கிறோம். அதற்கு முன்பாக ஒரு மனிதகுலம் அறத்தோடு எப்படி வாழ வேண்டும் என்று சொன்ன அற்புதமான ஒரு நிலத்திலிருந்து நாம் வந்திருக்கின்றோம் அருமை சொந்தங்களே.